வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நம்ம 30 டேஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, 26த்தோட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில எப்பயும் போல சீக்கிரமா எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நடுவுல கொஞ்சம் வெதர் கண்டிஷன் ரொம்ப குளிரா இருந்தது. அதனால வாக்கிங் எதுவும் நடக்காம இருந்தோம். ஸோ அன்னைக்கு நான் ஸ்வெட்டர் வாங்கியிருந்தேன்ல, ஸோ அதுக்கப்புறம் இப்போலாம் அத போட்டுக்கிட்டு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெஞ்ச் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துட்டு ஃபோனை டைம் லைனில் போட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சைட் பை சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் காலையிலே ஒரு 7000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ நல்ல ஒரு வெதர் சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு பக்கம் நிலா, முழு நிலா, அண்ட் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் அப்படின்ட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் வாக்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்டெப்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடுவேன். அதுக்கப்புறம் வாட்சை கழட்டி வச்சுருவேன். வீட்டில் வியர் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சூடாக தண்ணி குடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்மை விட கொஞ்சம் சூடாக நம்ம டீ காஃபிலாம் குடிப்போம்ல, அந்த பதத்துக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ இது தனியா போட்ட கோலம். ஸோ அதனால் அதை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தா சரி ஓகேன்ட்டு நான் அதையும் வீடியோ எடுத்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு, கொஞ்சமாக நட்ஸு, அதுக்கப்புறம் மாதுளம்பழம். ஸோ நிறைய பேர் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால மேபி வெயிட் ஏறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, நான் அதை ஓகே பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா க்ரீன் ஜூஸ், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அதை மட்டும் போட்டு அரைச்சி ஜூஸ் குடிச்சிட்டு அண்ட் ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால். ஸோ டக்குன்னு கிளம்பு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ட்டு ஃபேமிலியிலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. சரி ஓகேன்னு கடகடன்னு ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி அண்ட் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அம்மாவோட அக்கா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாங்க. அடிக்கிற வெயிலில் கோவிலா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு கிளம்பியாச்சு. பாப்பா அங்கே தான் இருந்தா காலையிலேருந்து. சரின்ட்டு அவளை அப்படியே பிக் பண்ணிவிட்டு நானும் உடனே கிளம்பி அங்கே போயாச்சு. அண்ட் கடலூர் தாண்டி வள்ளலார் கோவில் இருக்குல்ல, ஸோ அந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம். இது வரைக்கும் நான் போனதில்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு கிளம்பியாச்சு. அண்ட் போகும்போதே லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா அங்கே சாப்பாடு நிறைய போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே டைம் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அதனால் அங்கே ஃபுட்டு எதுவும் கிடையவே கிடையாது. அண்ட் நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டும் வந்தாச்சு. அதனால் எங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வெஜிடபிள் போட்டு ரைத்தா மாதிரி கேர்டோடு எடுத்திருந்தேன். ஸோ ரெசிபி ஆல்ரெடி நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கேரட், பீட்ரூட் அண்ட் குக்கும்பர். கேரட்டு பீட்ரூட்டையும் நல்லா துருவிட்டு குக்கும்பரை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை கேர்டில் போட்டுட்டு கொஞ்சமாக சீட்ஸு, கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மதியம் லன்ச் நல்லா ஃபில்லிங்காகவும் சூப்பராகவும் கிடச்சிரும். அண்ட் போகிற வழி பார்த்திங்கன்னா செம்ம வில்லேஜ், அதாவது ரொம்ப ரொம்ப வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி மாட்டு வண்டி, கரும்பு, வயல்வெளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிணறு, நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ நாங்கள் இருக்கிறதும் வில்லேஜ் தான். ஸோ அப்படியே இது டோட்டலாக ஸோ எங்களுது சீஷோர் இல்லையா. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்திங்கன்னா நீங்கள் போட் பார்க்கலாம், ஃபைபர் போட் பார்க்கலாம், பெரிய பெரிய போட்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ட்ராவல் போகும்போது கண்டிப்பாக பசி எடுக்கும். ஸோ போகும்போதே கமர்கட்டு, மல்லாட்டை கேக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரே ஒரு பொட்டுக்கல்ல உருண்டை எடுத்துக்கிட்டேன். அண்ட் அங்கே போயிட்டு இறங்கினோடனே லைட்டாக பசிச்சுது. ஒரு 3 o'clock நான் என்னோடய லஞ்சை எடுத்துக்கிட்டேன். ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா சீட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ கோயிலை ரீச் ஆகிட்டோம். ஸோ கோவில் ஆல்ரெடி க்ளோஸ்டில் தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ நல்லா காமாக அமைதியோட நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அது உள்ளே விளக்கு, அந்த தீபம் தான் எரியும். ஸோ அவர் தீபமாக மாறிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க வள்ளலார் அவர். ஸோ அதனால் வள்ளலார் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா 3 வேளையும் நல்லா சாப்பாடு கிடைக்கும், நல்லா சாப்பிட்லாம். ஸோ அது இங்கே இருக்கிறதுல ஒரு சூப்பரான இது. ஸோ நிறைய பேர் சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வள்ளலார் கோவில் போனால் 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு. அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அண்ட் பசங்க இருந்ததுனால கொஞ்சம் சவுண்டாக இருந்துச்சு. மற்றபடி கோவில் அவ்வளோ அமைதியாக இருந்தது. எல்லோரும் உட்காந்து தியானம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் வராதில்ல. ஸோ அங்கங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் கோவிலையே தப்பாக சுற்றிட்டு இருந்தோம். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் வரணும், நாங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படி போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே எல்லோரையும் ஃபேமிலியோட நிற்க வச்சு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதுதான் ஸோ நாங்கள் போனது.
இத்தனை பேர் தான் நாங்கள் போயிருந்தோம். அண்ட் கோவில் பூட்டி இருந்ததுனால ரொம்ப நேரம் அங்கே எதுவுமே இல்லை. ஸோ வெறியும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். ஸோ வெளியே வந்தால் அங்கே வந்து காஃபி பிஸ்கெட்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே காஃபி அதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இது கரெக்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட்னு எனக்கு தெரியல. ஆனால் கடலூர் தாண்டி அந்த பக்கமாக. அதுக்கப்புறமா அவரோட வீடு இருக்குது. ஸோ வள்ளலாரோட தியானம் இருந்த இடம் தான் இப்போ நமக்கு பார்த்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட வீடு, ஸோ வீட்டுக்குள்ளே இருந்தே அப்படியே மறைஞ்சு போவார். ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் வயல்வெளி, அங்கே பசங்கள்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஜோதி பார்க்க முடிஞ்சுது. விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது, அதை பார்க்கலாம். ஸோ இந்த பில்டிங் இருக்குல்ல, ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் அவரோட வீடு இருக்குது. ஸோ வீடு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது ஆனால் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து அவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் அந்த காற்றோட கரைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக ஹிஸ்ட்ரி தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா, சப்போஸ் அங்கே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும். ஸோ ஃபேமிலியோடு போனதுனால ஸோ இன்னுமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே சாமி பார்த்தோம். ஸோ அதாவது அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நாங்கள் பேக் சைட் போயிட்டோம். ஸோ பேக் சைடில் தான் அவரோட வீடு இருக்குது. அப்படியே ரைட்லேருந்து அப்படியே பேக் சைட் போனோம் அப்படின்னா இதுதான் அவரோட வீடு. இந்த முற்றம்லாம் வச்சு வீடு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழைலாம் பெஞ்சால் உள்ளார கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து, எனக்கு விவரம் தெரியறதுலேருந்து இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அங்கே பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது. இதுதான் அவரோட வீடு. ஸோ அந்த ரூம் இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த ரூமுக்குள்ளே தான் அவர் அந்த தியானம் இருந்துக்கிட்டே அப்படியே காற்றோடு கரைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய பேர் எல்லாமே தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாலாம் ரொம்ப சத்தம் போட்டதுனால கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வெளியே போயிட்டோம். ஸோ இதான் அந்த ரூம். இது சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏதோ இயர்லி ஒன்ஸ் என்னவோ திறந்து பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வெளியே வந்தோடனே கோவில் பிரசாதம் கொடுத்தாங்க. சரி, ஓகே, இங்கே நமக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெண்பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. அங்கேயே எங்களுக்கு 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான், பாப்பா எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கான விசிட் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ரொம்ப ப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டெம்பிள்லாம் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாமி அந்த சாமின்னு இல்லை. ஸோ எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் ஈவினிங் போல் அண்டு போகிற வழியிலே ஒரு காஃபி ஷாப், ஸோ டீ கடைன்னு சொல்லுவோம்ல, ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாத ஒரு டீ கடை மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி. இப்போ இருக்கிற காஃபி ஷாப் அந்த மாதிரிலாம் கிடையாது. பழைய காலத்து டீ கடை சொல்லுவாங்கள்ல அது. அங்கே அம்மாவுக்கு ஒரு காஃபி அண்டு எனக்கு பிளாக் காஃபி சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் பிளாக் காஃபி மோஸ்ட் ஆஃப் கடையில் வாங்கி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ப்ரூ காஃபி தூளில் தான் காஃபி போட்டு கொடுத்துருந்தாங்க. அது மைல்டாக வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. அதோடு எங்களோட ட்ராவலை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். அண்ட் இன்றைக்கி டேவும் நல்ல ஒரு சூப்பரான டேவாக போயிடுச்சு. அண்ட் ஸோ இந்த சேலஞ்ச் எனக்கு சேலஞ்ச் மாதிரியே இல்லை. ஸோ டே டு டே ரொட்டீன் vlog மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நியூ இயர்லாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் உங்களோட பிளான் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சி இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா சாரி. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு vlogல பார்க்கலாம். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். ஸோ அன்றைக்கி பௌர்ணமி வேறு. ஸோ ஸ்பெஷலாக இருந்தது பார்க்குறதுக்கே. நிலா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.